கம்மிங் இயர்க்கான டிஎன்பிசி கிளியர் பண்ணுமா? ஸோ அப்போ இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும். எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு product of two numbers. ஓகே, பிஃபோர் தட் இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். the product of two numbers is 1600. டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து 1600. அதோட ஹெச்சிசிஎஃப் வந்து 5 கொடுத்துட்டாங்க. அதோட எல்சிஎம் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் மீனிங், ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, கொஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ கொஷனில் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸோட வேல்யூ வந்து 1600. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இருக்க இடத்துல 1600 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ வந்து 5. ஸோ ஹெச்சிசிஎஃப்க்கு நேராக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்ட்டு எல்சிஎம். நான் எல்சிஎம் தான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எல்சிஎம்னே வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ எனக்கு எல்சிஎம் மட்டும்தான் வேணும். ஸோ எல்சிஎம் இங்கேயே வச்சுட்டு மல்டிப்ளையில் இருக்க அந்த 5 அந்த சைட் போகும்போது என்னவா மாறும்னா டிவைடாக மாறும். அப்போ 1600 டிவைடட் பை 5. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 5 1s are 5, 5 3s are 15, remainder 1, 5 2s are 10, 0. So therefore the LCM of this sum is 320. அப்படியே ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள், எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஸோ 320ங்கிறது தான் இந்த டூ நம்பர்ஸ்க்கான எல்சிஎம். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த சம் போடுங்க. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த எல்சிஎம் ஆஃப் 3 and 9 இஸ் 3 and 9ங்கிற டூ நம்பரோட எல்சிஎம் வந்து 9. அதோட ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தட் நீங்கள் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த டூ நம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு இருக்க இடத்துல 3 × 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த எல்சிஎம் இருக்க இடத்துல 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹெச்சிசிஎஃப் இருக்க இடத்துல ஹெச்சிசிஎஃப்னே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ இந்த சம் வந்து 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.